ஒரு எண்ணி 7 நாளுக்குள்ளே வர வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா 7 நாள் வந்துட்டானா பெரிய பையன் மேலே கேஸ் வந்தால் வெளிநாடு போக முடியாது இல்லையா? அது கேஸ் இல்லாமல் ஆக்கி விட்டார். புரியுதா? கருமசாமி என்னோட ஊர் லாங் சாமி, சாமி. என்னால் நேரமாக புறப்பட்டு நேரமாக என்னால் வர முடியல சாமி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாலே புறப்பட்டு இது பண்ணணும். எப்படியாவது என்னை வந்து நேரமாக ஃபஸ்ட்டு குறியாக பார்த்து கூப்பிட்டு விடு சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியே வேண்டிகிட்டு வந்தியான். நைட் ட்ராவல் பண்ணி வரையிலே வேண்டிக்கிட்டே வந்தியான். புரியுதா? அப்படி அதனால் ஒரு பிரச்சனைக்கோசரம் வந்துக்கிறியா அப்படின்னா வீட்டுக்காரும் பையனையும் ஒருத்தர் அடிச்சிட்டாங்களா, சில சண்டைனால பிரச்சனைனால வந்துட்டியா, அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கூலி கொடுக்கணும் சாமி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. யார் ரொம்பக்கும் நான் போகல சாமி, வரல சாமி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டு சண்டை அடிக்கிறாங்க சாமி. அதுதான் உன்னோட கேள்வியா? அப்படியா கருப்பசாமி? அதே போல் பெரிய பையனை வெளிநாடு அனுப்பணுமா? பெரிய பையனை வெளிநாடு அனுப்பணும். தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. பார்த்து அமுச்சு விடுங்க சாமி. புரியுதா? அவ்வளோ சாமி. உன் சின்ன பையன் காணா போனானா? வந்துட்டானா? போ ஒரு எண்ணி 7 நாளுக்குள்ளே வர வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா 7 நாள் வந்துட்டானா? வந்துட்டானா? சரி, அதை வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு குவார்ட்ரு வாங்கி தரது இல்லையா? ஏப்பா ஒரு குவார்ட்ரு ஒரு பாக்கெட் ஒரு சுருட்டு வாங்கி தந்துடுறியா? சரி ரைட். கருப்பசாமி அதே போல் அவனுக்கும் ஒரு நல்ல புத்தியை கொடுத்து பால வச்சு கொடுக்கணும் கருப்பசாமி. அதே போல் என் பெரிய பையனும் எல்லாம் 2 பசங்க சொன்ன பேச்சு கேட்கறதில்ல, என் வீட்டுக்காரும் இது பண்ணிக்கிறதில்ல. நாங்களும் 4 பேர்த்து போல் பக்கம் பக்கமாக பாலணும். அதே போல் எங்கள் பால வச்சு கொடுத்து கருப்பசாமி. அதுதான் உன்னோட கேள்வி அதுதானே? சரி. இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வரணும் இல்லையா? நான் வர வச்சு கொடுத்துட்றேன். உன் பையனோட செல்லுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். புரியுதா? அவன் அடித்ததுக்கு அதுக்கு தகுந்தாப்புல பதில் இது பண்ணிக்கிறேன். புரியுதா? சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாதிரி சண்டை வராது. உன் பெரிய பையன் மேலே கேஸ் வந்தால் வெளிநாடு போக முடியாது இல்லையா? அது கேஸ் இல்லாமல் ஆக்கி விட்டார். புரியுதா?